ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு பங்குனி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த மாதத்துக்குரிய கிரக அமைப்புகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது 5 கிரகங்களினுடைய சேர்க்கையானது இந்த பங்குனி மாதம் மீனமனையில் ஏற்படுகிறது. யார் யார் அமர்ந்திருக்கார் அப்படின்னா, சூரிய பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான் உச்சம் பெற்று வக்ரமாக, புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கார். சனி பகவான் இந்த பங்குனி மாதம் 14ஆம் தேதி வரை கும்பமனையிலும், பங்குனி மாதம் 15ஆம் தேதி மீனமனைக்கு பயிற்சியாகிறது. அப்போ சனி பயிற்சி இந்த மாதம் இருக்கிறது. மற்ற கிரகங்களை பார்க்கும் பொழுது குரு பகவான் ரிஷபத்திலும், கேது பகவான் கன்னி மனையிலும், செவ்வாய் பகவான் மிதுன மனையில் வீற்றிருக்காங்க. இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது இந்த பங்குனி மாதம் 20ஆம் தேதி, அதாவது 3/4/2025 அன்று செவ்வாய் பகவான் மிதுன மனையிலிருந்து கடக மனைக்கு பயிற்சியாகிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான பலன், எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்பதை பற்றியும், எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. துலாம் ராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் உச்ச பலம், ஸ்தான பலத்துடன் வலிமையாக இருக்கார். ராசிநாதன் வலிமையாக இருந்தாலே எதையும் செய்யலாம், எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரும். அப்போ உங்கள் ராசிநாதன் எங்கே போய் உட்கார்ந்துருக்கார்? 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். 6ஆம் இடம் என்பது கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை குறிக்கக்கூடிய இடம், வெற்றியை குறிக்கக்கூடிய அந்த இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ நீங்கள் போய் எதிரி வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கீங்க. அப்போ எதிரியோடு போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் அமர்ந்து 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். 6, 8ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகம். அப்ப என்ன, எதிரிகள், எதிரி யோகம். 6, 8 வலுப்பெற்றாலே திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் தரும். அதுல மாற்று கருத்து இல்லை. 8க்குரியவன் 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 6க்குரியவனும் 12ஆம் இடத்தை பார்க்குது. ஸோ 6, 8, 12 ஒரு கனெக்டிவிட்டி இந்த மாதம் நிச்சயமாக துலாம் ராசி என்பவர்களுக்கு உண்டு. ஸோ 6, 8, 12 விரயம், கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு. ஸோ இந்த விஷயத்துக்குள்ளே போனீங்கன்னா ஒரு தொந்தரவு கொடுத்து, பிரச்சனை கொடுத்து, அதை அப்படியே பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஜெயிப்பீங்க. ஸோ ஒரு போராட்டம் என்பது நிச்சயம் உண்டு. ஆனால் சில சமயங்களில் இந்த 6, 8, 12 ஒரு யோகத்தை கொடுத்துரும். வழக்கில் இருக்கவங்க திடீர் வழக்கு விடுதலை, வழக்கில் இருந்து, ஏன்னா வழிகளோடு இருந்துட்டு இருந்தீங்கல்ல, கொஞ்ச நாளாவது வழிகளோடு இருந்துட்டு இருந்தவங்களுக்கு திடீர் விடுதலை, வழக்கிலிருந்து முற்றிலும் விடுதலை. நோய், ஒரு மாதம் 2 மாதமாக ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன், அது என்ன சரியாக மாட்டேது, என்னன்னே தெரியல. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு நல்ல டாக்டர் கிடைத்து அதன் மூலமாக குணமாகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கிவிடும். ஸோ நோயிலிருந்தும் விடுதலை வருவதற்கான அமைப்பு. எதிர்ப்புகள், இதுவரைக்கும் எதிர்ப்பு தெரியாமலே இருந்திருக்கும் உங்களுக்கு. இவங்க தான் எதிர்ப்பு செஞ்சாங்க, கூடவே இருந்து குளிர்ந்து பிரித்திருப்பார். அவர்களை எல்லாம் இனங்கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய தன்மை. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 2 மாதமாக வேலை கிடைக்கல, வேலை அப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன், வேலைக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கேன், ரிசல்ட் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வழிகளோடு, ஒரு வேதனையோடு அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைச்சிடும். திடீரென்று வேலை கிடைக்கும். போன மாதம் அப்ளை பண்ணி காத்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தோம், விடை தெரியாத விடை இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அதைத்தான் நம்ம சொல்கிறோம், எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்பது காத்து கொண்டிருக்கிறது இந்த பங்குனி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு. அப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெளி ஊர், வெளிநாடு, வெளி மாநிலம், தூரதேசம் பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கிறோம். கண்டிப்பாக வழிதானே, நிறைய டிராவல் செய்ய வேண்டியிருக்கும். டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் டு ஸ்டேட், ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் டிராவல் பண்ணக்கூடிய தன்மைகள். ஒரு சிலர் வெளி மாநிலத்து குடும்பத்தை விட்டு வெளி மாநிலம், வெளியூர், வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். 6, 8, 12 ஒரு வழியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் அதன் மூலமாக தன வருவாய் கிடைக்கும், அதில் மாற்று கருத்து என்பது இல்லை. அப்போ 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும், இந்த 6, 8, 12 கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால என்ன, வெளி மாநிலம், வெளியூர், வெளிநாட்டுக்கு சாதகமான ஒரு மாதம் இந்த பங்குனி மாதம்.
ஸோ யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், வெளிநாட்டில் செட்டில் ஆகணும் என்கின்ற எண்ண ஓட்டத்தில் இருக்கின்றவர்கள், அதற்குண்டான விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த பங்குனி மாதம். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருக்கின்றவர்கள், அது அந்நிய தேசம் அல்லவா, ஏற்றுமதி இறக்குமதி திடீர் ஆர்டர் கிடைக்கும், ஒப்பந்தங்கள் உண்டாகக்கூடிய தன்மை. ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாக பணம் பெண்டிங்காக இருந்தது, அதாவது பணம் ரிலீஸே ஆகலை அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு பணம் ரிலீஸ் ஆகும். அதாவது ஒரு இடத்துல முட்டுக்கட்டையாக நின்றுட்டு இருந்தது, கொடுத்த பணம் திருப்பி வரலை, ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு, இந்த மாதம் பங்குனி மாதம் திடீரென்று வருவதற்கான வாய்ப்புகள் அறிகுறிகள் தென்படுகிறது அப்படின்னு சொல்லுவேன். அதற்கான முயற்சியில் இறங்குங்க, வெற்றி பெறலாம். வெற்றி என்ற அமைப்பு இருக்கு. மருத்துவத்துறையில் இருக்கின்றவர்கள் ஒரு ஆப்ரேஷன் செய்யணும், ஒரு வலியோடு இருக்கணும், மற்றவர்களினுடைய நோய்களை மற்றவர்களுடைய குறைகளை போக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய அத்துணை துலாம் ராசி என்பவர்களுக்கு நல்லா இருக்கும். மருத்துவத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு ஹீலிங் செஞ்சுட்டு இருக்கிறவங்க, என்ன சொல்றது, உபதேசம் செய்து கொண்டிருப்பவர்கள், மற்றவர்களுக்கு ஒரு உபதேசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நல்லது நடக்கும். ரிசர்ச் சம்பந்தப்பட்ட, தேடுதல் சம்பந்தப்பட்ட துறை, அதாவது ஒரு கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட துறை, விஞ்ஞானம், ரிசர்ச், ஒரு பேட்டன்ட் பண்ணணும், ஒரு ஆராய்ச்சியாக ஒரு PhD பண்ணணும், இந்த மாதிரி இருக்கணும், ஒரு பேப்பர் போடணும், ஒரு ரிசர்ச் பேப்பர் போடணும். ஸோ இந்த மாதிரி இருக்கணுங்க. வழிகள், அதான் நான் சொல்ல புரியுதுங்களா, வழிகளோடு இருக்கக்கூடிய இவர்களுக்கு விடை கிடைக்கும். அப்போது அந்த குரு கேது கனெக்டிவிட்டி, புதனும் கேது கனெக்டிவிட்டி இருக்கும்போது என்ன ஆகும், நல்ல ஞானத்தை கொடுக்கும், தேடுதலை கொடுக்கும், அறிவை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும், புதிய கண்டுபிடிப்புகளை கொடுக்கும், விடை கொடுக்காத விஷயங்கள் விடை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் சிறப்பு பெறும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. சரி, பொருளாதார ரீதியில் எப்படி இருக்கும்? 2ஆம் அதிபதி பார்க்கணும். 2ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் தான் உட்கார்ந்துருக்கார், 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். ஸோ அதனால் பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனை, சுக்கிரன் கையிருப்பு பணக்காரகனான சுக்கிரன் உச்ச பலம், குரு சுக்கிரன் பரிவர்த்தனை, அதனால் பணத்துக்கு பிரச்சனை இல்லை. இன்னைக்கு பணம் சுத்தமாக இல்லை, நாளைக்கு தேவைன்னா கூட உங்களுக்கு வந்து சேரும், ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் சேரும். ஸோ பணத்தில் பொருளாதாரத்தில் எந்த குறைபாடும் ஏற்படுத்த போவதில்லை. ஆனால் யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. உங்களுக்கு மனது சொல்லும், உங்கள் மனசு, உள் மனசு சொல்லும் ஒரு நெகட்டிவ் விஷயங்கள், இதில் போனால் நம்ம சிக்கிக்குவோம், இதை போனால் நமக்கு ஆகாது அப்படின்னு உங்கள் உள் மனசு எடுத்து சொல்லும்லவா, அதை 100% ஃபாலோ பண்ணுங்க. உள்மனது சொல்லக்கூடிய செயல்கள் அப்படியே பலிக்கும். யாருக்கு ஜாமீன் போட்டு பாருங்க, நிச்சயமாக ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா ஒரு பிரச்சனைக்குள்ளே போய் சிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். இப்போ போய் பணத்தை யாருக்காவது கொடுத்து பாருங்க, ரிட்டர்ன் வராதுன்னு அர்த்தம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ பணம் கையாளுகின்ற விஷயத்தில் நெகட்டிவ் என்று உங்க மனது சொல்லுகின்ற விஷயத்துக்குள்ள போகக்கூடாது. ஏன்னா 6, 8, 12 உங்களுக்கு ஒரு வழியை கொடுப்பதற்கான அமைப்பு. தேடி போய் நீங்க போய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறீங்க, உங்க எதிரி இடத்துல போய் உட்கார்ந்துருக்கீங்க, எப்படி உங்க மனசு நல்லா இருக்கும்? அந்த தன்மை உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் தன ரீதியை பொருளாதார ரீதியில் ஓகே. குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் திருப்தி தருமா அப்படின்னா நிச்சயமாக. குழந்தைகள் வெளிநாட்டு சென்று படிக்கக்கூடிய தன்மை, குழந்தைகள் ஹாஸ்டல் சென்று படிக்கக்கூடிய தன்மை, குழந்தைகளினுடைய அபிலாசைகள் நிறைவேற்றக்கூடிய தன்மை, இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு பெறும். அதில் மாற்று கருத்து என்பது இல்லை. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு தான். ஸோ 5, 11 கனெக்டிவிட்டி இயற்கையாக இறைவன் கொடுத்த அந்த வரம் என்பது உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. இந்த 5 கிரகங்கள் 6ஆம் இடத்துல போய் இணைய போகுது இந்த மாதம். 5 கிரகங்கள், சூரியன், ராகு, சுக்கிரன், புதன், சனி எங்கே பார்க்குறாரு? 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6, 12 கனெக்ட் ஆகிறதுனால கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ், ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு விடை கொடுக்காதுன்னு தான் அர்த்தம். ஸோ அதுக்குள்ளே போகாதீங்க. ஏற்கனவே வலியோடு இருக்கிறவங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும், புதுசாக போகாதீங்கன்னு சொல்ல வரேன். சரி, ஸோ ஒரு வீடு வாங்கணும், வாங்கலாமா? வாங்கலாம். சுக்கிரன் நல்லா இருக்கார், வாங்கலாம். ஆனால் ராகுவோடு சேர்ந்திருக்கார், பிரம்மாண்டமான ஆசையை கொடுக்கும்.
பெரிய வீடு வாங்கணும், பெரிய கடனை வாங்கணும். ஸோ இந்த மாதிரி தன்மை இருக்கும். அப்போது என்ன, தன்னுடைய கெப்பாசிட்டி என்னமோ அதுக்கு மேலே போகக்கூடாது. அதுக்கு மேலே போட்டிங்கன்னா கடனை வளர்க்கும். ஏன்னா 6, 8, 12 வேலை செஞ்சுட்டே இருக்குது. அப்போ வீடு வாங்கலாம், ஆனால் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக, புதன் ராகுவோடு சேர்ந்துருக்கார், டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது ஒரு தடவைக்கு 2 தடவை ஆழ்ந்து எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கலாம். அதில் எந்த குறைபாடும் ஏற்படுத்த போவது இல்லை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த சுப காரியங்கள், 7க்குரியவன் 9ஆம் இடத்துல. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகி டிவோர்ஸ் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு மனசு மாற ஆரம்பிக்கும். ஏன் நாம் இன்னொரு திருமணம் செய்யக்கூடாது என்கின்ற எண்ண ஓட்டத்தை தரும். ஸோ டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு மறுமணம் செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதனான சுக்கிரனை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் நல்ல அலங்காரத்தோடு இருக்கக்கூடிய அம்மனை சென்று வழிபடும்போது உங்களுடைய மனசு, எண்ணம், செயல், சிந்தனை, திட்டங்கள் சிறப்பு பெறும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷன் இருக்குது. அதாவது வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர், தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களிடமிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.